பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக கடவுளுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிற இந்த பரிசுத்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த காணொலியின் மூலமாக இந்த தொழுகையிலே ஆண்டவரை ஆராதிக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டுடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாள். இந்த நாளுக்குரிய வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரை கருத்தோடு ஆராதிக்கிறதற்கு நாம் முற்படுவோம். வருகிற காலங்கள் கடவுளுடைய கிருபை நிறைந்த காலங்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிக்க முடியும். எனவே ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்கிறதற்கு நாம் எந்த சூழலிலும் ஒருமுகப்படுவோம். ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை வழி நடத்துவாராக. தொழுகைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாக இருக்கிற திரியேக கடவுளே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை உம்மை இந்த காணொலியின் மூலமாக ஆராதிக்கிறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தருணம் தந்திருக்கிறீர். உம்மை போற்றுகிறோம். உலகத்திலே ஆண்டவரை நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை என்கிற நிலையிலே ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய நாளை நாங்கள் நினைவு கூறுகிற இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை ஆசரிக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த தூய தொழுகையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு கூட பிரசன்னராயிரும். பயத்தோடும் பக்தியோடும் உம்மை ஆராதிக்க ஆண்டவர் அருள் தருவீராக. ஆண்டவருடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு ரட்சகர் மூலமே வேண்டுகிறோம், அன்பின் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் கீர்த்தனைகளிலே 131வது கீதத்தை பாடுவோம். கீர்த்தனை 131. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினி இல்லதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினி இல்லதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடும் வேதாளம் கண்டு பயந்தோடும் நாமம். விண்ண
மன்னவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடும் வேதாளம் கண்டு பயந்தோடும் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, தீய பாவ பிணி தவிர்க்கும் பரிகாரி. பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, தீய பாவ பிணி தவிர்க்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். நாம் யாவரும் இணைந்து சங்கீதங்களின் புத்தகம் 58வது சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 58. மௌனமாயிருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனைப் போல் இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே, பால சிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும். கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும்போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவுது. கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒளிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளின் சூடேறு முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். நீதிமானுக்கு தம்முடைய ஆசீர்வாதமாகிய பலனை வைத்திருக்கிற ஆண்டவர் அவருடைய கிருபையினால் இன்றளவும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறபடினாலே நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். துன்மார்க்கருடைய வாழ்வை ஆண்டவர் உக்கிரத்தோடு கோபத்தோடு நோக்குகிறார். நீதிமானுடைய வாழ்வை இரக்கத்தோடு கண்ணோக்குகிறார் என்றே ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. ஆனாலும் நாம் தவறான வழிகளில் வாழ்ந்த பொழுதும் நம்மேல் கிருபையாக இருந்து, நீதிமானாக வாழ தவறின பொழுதும் நம்மேல் பொறுமையாக இருந்து நம்மை ஆச்சரியமாய்
நடத்தி வருகிற ஆண்டவருடைய அன்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய பரிசுத்த கரங்களிலே நாம் இருக்கிறோம். அனுதினமும் ஆச்சரியமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இம்மட்டும் நடத்தின ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் பெரியது. உம்முடைய இரக்கமான பராமரிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அவைகள் பெரியது. எங்களுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய கிருபையினாலே வாழுகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைவு கூறுவோம். நம்முடைய கண்கள் கண்ணீருக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கால்கள் இடறுதலுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது. ஜீவன் மரணத்திற்கு விலக்கி தப்புவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பொல்லாத காலங்களிலே கடவுளுடைய பேரருள் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். சங்கீதக்காரனோடு இணைந்து நம்முடைய ஆத்துமாவிலே ஆண்டவருக்கு துதி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை உள்ள பகுதியை வாசிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசமணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசொப்பொத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிருகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பதே. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக.
இப்பொழுது நாம் இணைந்து ஆலய பாடல் புத்தகத்திலே 444வது பாடலை பாடுவோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் தொழுகையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து
எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வேத வசனங்களின் மூலமாய் ஆவிக்குரிய வழிகாட்டுதலை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். இந்த தியான வேளை எங்களுக்கு பயனுள்ளதாக அமையட்டும். நம்பிக்கையோடு ஆண்டவரை பின்தொடர்கிறதற்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட தலைப்பு பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்கிறார். பொதுவாக உங்களிடத்திலே பலர் கேட்டிருக்கலாம், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? இப்பொழுது நானும் அதே கேள்வியைத்தான் உங்களிடத்தில் கேட்கிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? இந்த கேள்வி உங்களை சிந்திக்க வைக்கிறது. பலர் நம்மிடத்தில் இந்த கேள்வியை கேட்ட பொழுது அதிலே ஒரு பதிலை சொல்லுகிறதற்கு முடியாமல் திக்கி திணறி போய் நின்ற அனுபவங்களை நீங்கள் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல் என்ற உடனே நம்முடைய சிந்தனைக்குள்ளே வருகிறதெல்லாம் பரிசுத்த ஆவியின் வரங்களை பற்றிய நினைவுகள்தான். அந்நிய பாஷை பேசுகிறேனா? ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருக்கிறேனா? இல்லையே. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலே இல்லையோ, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லையோ என்றெல்லாம் நம்முடைய மனம் திகைக்கிறது. ஆண்டவருடைய வேத வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிற 3 முக்கியமான காரியங்களின் மூலமாக நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் கண்டுகொள்ள இந்த நாளின் தியானம் துணை செய்யும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய ஆவியானவருடைய முக்கியமான பண்பு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். இதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்திலே எதற்கெல்லாம் நமக்கு பலன் தேவை என்று யோசித்து பார்க்கிற பொழுது என்னென்ன விஷயங்களிலே நாம் பலன் பெற்றிருக்கிறோம், அந்த பலன் யாரிடத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது? கடவுளுடைய வார்த்தையின் மூலமாகவா, கடவுளுடைய ஆவியானவர் மூலமாகவா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பற்றிய சிந்தனையும் ஆவியானவரை பெற்றிருக்கிற பற்றிய சிந்தனையும் நமக்கு தெளிவாகும். வரங்கள் எல்லாருக்கும் வழங்கப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் வாக்குறுளப்பட்டவர். எல்லாருக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த பலப்படுத்தப்படுகின்ற அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொள்வது நம்மிடத்திலே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் பலப்படுத்தப்பட்டால் மாத்திரமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். இல்லாத பட்சத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்குறுளப்பட்டாலும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய ஆவியின் நிறைவை நாம் அனுபவிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எதற்கெல்லாம் பலன் தேவை என்பதை 3 முக்கியமான காரியங்களிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சாட்சியாய் வாழ்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை.
இரண்டாவதாக, சாத்தானை வெல்லுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. மூன்றாவதாக, சாவை சந்திக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவராகிய ஆற்றல் நிறைந்த தேற்றரவாளனுடைய பலன் நமக்கு தேவை. இந்த மூன்று நிலைகளிலே நீங்களும் நானும் பலப்படுத்தப்படாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. எனவேதான் இந்த நாளின் இந்த தியானத்தை இந்த வசனங்களின் அடிப்படையிலே நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நம்மிடத்திலே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்கிற ஒருவருக்கு, ஆம் நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமென்றால், முதலாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பலம், நாம் சாட்சியாக வாழ்கிறதற்குரிய பலன் நமக்கு அவசியம். ஆண்டவர் இதைத்தான் சீடர்களுக்கு வாக்கருளினார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம் ஆண்டவருடைய பிள்ளை என்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எத்தனை ஆண்டு காலம் ஊழியம் செய்தாலும், ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க முடியாத ஒரு நிலையிலே அந்த மனிதன் காணப்படுவானே ஆனால் அவன் பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்ட வாழ்வை வாழ முடியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபையாருக்கு எழுதுகிற நிருபத்திலே சொல்லுகிறார், நான் நன்மையை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நன்மையை செய்ய வேண்டுமென்ற விருப்பம் என்னிடத்தில் இருந்தாலும் அதை செய்ய முடியாதபடி என்னிடத்திலே போராடுகிற இன்னொரு பிரமாணத்தை நான் காண்கிறேன் என்கிறார். அப்படி என்றால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய வைக்கிறது. எனவே இந்த பாவத்தினால் நான் சாட்சியாக நிற்க முடியவில்லை என்கிற ஒரு நிலை நமக்கு வறுமையானால் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலை பலப்படுத்தலை பெற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் பாவங்களை மேற்கொண்டு பரிசுத்தமாய் அவருக்கு சாட்சியாக வாழுகிறதற்கு நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர், நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர். என்றைக்கும் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே அழிந்து போகிற வாழ்வை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார். எனவேதான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை இந்த உலகத்திற்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். நான் போவேனே ஆகில் உங்களுக்காக வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தேற்றரவாளனாக அனுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் அதை செய்யவோ என்னிடத்திலே பலன் இல்லை. இந்த பலனின்மை எதனால் வருகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பலப்படுத்துதலை நாம் பெற்றுக்கொள்ளாததினாலே. எனவேதான் ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலினாலே என்னை பலப்படுத்தும் என்று மன்றாட அழைக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் நாம் சாட்சியாக நிற்க முடியும். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரை அறிக்கை செய்ய முடியும். ஆண்டவரோடு வாழ்ந்த சீடன் பேதுரு ஆண்டவருடைய சிலுவை பாடுகளுக்கு முந்தின நாளிலே பட்டயத்தை எடுத்து அவன் போர்ச்சேவகரில் ஒருவனை வெட்டுகிறான். ஆனால் அந்த தைரியம், இவனும் அவரோடு இருந்தவர்தானே என்று சொல்லப்படுகிற பொழுது, ஆம் நானும் அவரோடு இருந்தவர்தான் என்று அறிக்கை செய்ய முடியவில்லை. காரணம் என்னவென்றால் ஆண்டவருக்காக உறுதியாக நிற்க பலமில்லாத ஒரு பலவீனம் பேதுருவுக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இப்படித்தான் ஒவ்வொரு சூழ்நிலைமையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டால் எந்தெந்த நிலைமைகளிலே நாம் பலவீனப்பட்டிருக்கிறோமோ அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. சாட்சியாய் வாழுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் அந்தியோகியாவிலே
ஷீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. ஏன் ஷீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது என்றால், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற நற்சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். எனவேதான் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகின்ற பொழுது சாட்சியாய் வாழ முடியும். இரண்டாவதாக, சாத்தானை வெல்லுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். சாத்தானை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வேண்டும். அநேகருக்கு சாத்தானை பற்றிய நம்பிக்கை இல்லை. சாத்தான் உண்டா என்று கேட்கிறவர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடே கூட போராடினவன் தீயோன், தருணம் பார்த்து போராடினவன், அவரையே வீழ்த்த நினைத்தவன், மனுக்குல வீழ்ச்சிக்கும் காரணமானவன் சத்துருவாகிய பிசாசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சத்துருவை மேற்கொள்ளுகிறதற்கு நமக்கு ஒரு பலன் வேண்டும். அந்த பலம் எங்கிருந்து வரும் என்றால், பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்தே வருகிறது. எனவே பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் இடைகட்டப்படுகிற பொழுது நாம் சாத்தானை ஜெயிக்கலாம். நாம் மனிதர்களை நாடி போக வேண்டிய அவசியமில்லை. சில வேளைகளிலே நமக்கு சில சந்தேகங்கள் உண்டு. யாரோ ஒருவர் நமக்கு எதிராக தீமை செய்து விட்டார்கள், பில்லி சூனியங்களை வைத்து விட்டார்கள், மந்திரவாதங்களை செய்து விட்டார்கள், சத்ருவாகிய பிசாசானவனை எனக்கு எதிராக அனுப்பிவிட்டார்கள் என்றெல்லாம் நாம் கலங்குகிறோம். அப்படிப்பட்ட கிரியைகள் உலகத்தில் இருந்தாலும் அதை காட்டிலும் பல மடங்கு ஆற்றலுள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அப்படி என்றால் இந்த ஆற்றலுள்ள ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவருடைய பலப்படுத்துதலின் மூலமாக நாம் அனுபவிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்தினால் இந்த சத்துருடைய கிரியைகளை அழிக்கிறதற்கு நாம் இன்னொருவரை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே என்று அவருடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டால், ஆண்டவரை மன்றாடினால், ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி சத்துருவை மேற்கொள்ளுகிற ஆற்றலை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சந்தேகத்தோடு கூட வேதபாரகர்கள் பரிசேயர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது, இவர் சாத்தானுடைய தலைவனாலே சாத்தானை விரட்டுகிறார் என்று அவர்கள் சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்கிறார். தேவனுடைய ஆவியானவர் பிசாசுகளை துரத்துகிற ஆற்றலை நமக்கு கட்டளையிடுகிறார். நம்முடைய வாழ்விலே அனுதினமும் சத்ருவானவன் சாத்தான் பலவிதமான வீழ்ச்சிகளை கொண்டு வந்து நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க பார்க்கிறான், நம்முடைய சமாதானத்தை கெடுக்க பார்க்கிறான், நம்முடைய ஆசீர்வாதத்தை அழிக்க பார்க்கிறான். ஆனால் அதை மேற்கொள்ளுகிறதற்கு ஒரு ஆற்றல் நமக்கு வேண்டும். அந்த ஆற்றல் தான் நம்மை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றல். பிரியமானவர்களே, இந்த பலன் நமக்கு இருக்கிறதா என்று நாம் சிந்திப்போம். மூன்றாவதாக, சாவை சந்திக்கிற பலன். சாவை சந்திக்கிற பலன். ஐயோ, இந்த பலன்தானே எங்களுக்கு இல்லை என்று நம்மிலே பலர் சொல்லலாம். பிரியமானவர்களே, மரண பயம் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் அதிகமாக பாதித்து கொண்டிருக்கிறது. நான் மரித்து போவேனோ என்கிற பயம் மனிதர்களுக்குள்ளே காணப்படுகிறது.
அந்த பயம் நம்மை ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றிய நம்பிக்கையை குறைத்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. நம்முடைய பலனெல்லாம் ஆண்டவரால் நமக்கு கிடைக்கிற பொழுது நாம் இந்த உலகத்திலே வருகிற மரணத்தை சந்திக்கிறதற்கு ஆயத்தமாக இருப்போம். பல பெரிய விசுவாசிகளும் பெரிய ஊழியக்காரர்களும் கூட மரணத்தினாலே, மரண நேரத்திலே மிகவும் உருக்குலைந்து போகிற விசுவாசத்தை தங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுகிறதுண்டு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு காரியம் என்னவென்றால், மரணம் ஒரு மனிதனை எந்த நேரத்திலும் சந்திக்கலாம், எந்த விதத்திலும் சந்திக்கலாம். விபத்துகளின் மூலமாகவோ, வியாதிகளின் மூலமாகவோ, இயற்கையாகவோ ஏதோ ஒரு நிலையிலே நம்மை மரணம் சந்திக்கலாம். ஆனால் நான் எப்பொழுது மரித்தாலும் என் தேவனோடு கூட வாழுவேன் என்கிற நம்பிக்கை இல்லாதவர்கள் மரணத்தை குறித்த பயமுள்ளவர்களாக இருக்கக்கூடும். சிலர் சொல்லுவார்கள், என்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு மரித்து போவது என்பது எனக்கு பயமாக இருக்கிறது. உண்மைதான், குடும்பம் என்ன ஆகும் என்று நினைக்கிற பொழுது கலக்கங்கள் வரும், உண்மைதான். ஆனாலும் நான் மரித்தாலும் கடவுளுடைய ராஜ்யத்திலே ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் வாழுவேன் என்கிற ஒரு விசுவாசம் யாருக்குள்ளே காணப்படுகிறதோ அவர்கள் தேவ ஆவியினால் பலப்படுத்தப்பட்டவர்கள். அவர்களை இந்த உலகத்தின் எந்த தீங்கும் மேற்கொள்ள முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது 21வது வசனங்களிலே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த விசுவாசம் உயிர்த்தெழுதலை குறித்த விசுவாசம். இந்த விசுவாசம் நான் கடவுளுடைய ராஜ்யத்திலே ஆண்டவரோடு கூட வாழுவேன் என்கிற விசுவாசம். பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் ஆண்டவருடைய சீடர்கள் எல்லாரும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஆண்டவருடைய சீடர்களுடைய மரணங்களின் நிலைகளை கேட்டால் நாம் கலங்கி போவோம். மத்தேயு ஈட்டியால் குத்தப்பட்டு குடல் சரிந்து மரித்து போனார். மார்க்கு அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தின் தெருக்களிலே தரதரவென்று இழுத்தே செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார். லூக்கா ஒலிவ மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். யோவான் கொதிக்கும் எண்ணெயிலே போடப்பட்டும் சாகாததினாலே அவர் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். தோமா ஈட்டியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். யாக்கோபு எருசலேமிலே தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இப்படி ஒவ்வொரு சீடர்களையும் நாம் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு சாவு பெரிதாகவே தெரியவில்லை. எனவேதான் ஆண்டவருக்கு கடைசி வரை சாட்சிகளாக இருந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு சாத்தானை ஜெயிக்கிற ஆற்றல் கிடைத்தது, சாட்சியாய் வாழுகிற ஆற்றல் கிடைத்தது, சாவை சந்திக்கிற ஆற்றல் கிடைத்தது. இன்றைக்கு இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே 3 விதமான பலன் நமக்கு இருக்குமேயானால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். இந்த பலன் இல்லை என்றால் நம்மை பலப்படுத்தும்படி ஆண்டவரிடத்தில் கேட்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே,
உம்முடைய ஆவியானவருடைய ஆற்றலாலே என்னை பலப்படுத்தும் என்று கேட்போம். நான் சாட்சியாய் வாழ்கிறதற்கு என்னை பலப்படுத்தும். நான் சாத்தானை ஜெயிக்கிறதற்கு என்னை பலப்படுத்தும். சாவை சந்திக்கிறதற்கும் நான் தயங்காமல் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட வாழுவேன் என்கிற நம்பிக்கையினாலே வாழுகிறதற்கு என்னை பலப்படுத்தும் என்று கேட்போம். இந்த 3 முக்கியமான காரியங்கள் நமக்கு அவசியம். ஆவிக்குரிய வரங்கள் ஒருவேளை இல்லாமல் போகலாம். ஆவிக்குரிய வரங்களினாலே கிடைக்கிற அடையாளங்கள் ஒருவேளை நம்மிடத்திலே இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த 3 காரியங்கள் இல்லாமல் போனால் நாம் வாழுகிற கிறிஸ்தவ வாழ்விற்கு அர்த்தம் இருக்காது. அன்பர்களே, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துகிற ஆவியானவராக நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆற்றல் நிறைந்த ஆண்டவரை நாம் நம்முடைய வாழ்விலே சொந்தமாக்கி கொள்வோம். அவருடைய பலத்தினாலே நாம் நிரப்பப்பட்டு சாட்சியாக வாழ்ந்து சாத்தானை ஜெயித்து நாம் சாதித்து ஆண்டவருடைய ராஜ்யத்திலே எந்த நேரமும் சாவு என்னை சந்தித்தாலும் அவரோடு கூட வாழ்வேன் என்கிற நம்பிக்கையோடு கூட வாழ்கிற பரிசுத்தமான வாழ்வை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அந்த வாழ்விலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்த்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்த நாம் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக ஞான பாடல்களிலே 448வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 448. இயேசு சுவாமி அருள்நாதா கெஞ்சி கேட்கிறேன். இயேசு சுவாமி அருள்நாதா கெஞ்சி கேட்கிறேன். பாவியேனை கைவிடாமல் சேர்த்து கொள்ளுமே. இயேசு சுவாமி கெஞ்சி கேட்கிறேன். பாவியேனை கைவிடாமல் சேர்த்து கொள்ளுமே. கெஞ்சினோர் அநேகம் பேரில் தயை காட்டினீ. எந்த நீசன் வேண்டினாலும் தள்ளவே மாட்டீ. இயேசு சுவாமி கெஞ்சி கேட்கிறேன். பாவியேனை கைவிடாமல் சேர்த்து கொள்ளுமே. தூய இரத்தத்தாலே என்னை சுத்தமாக்குவி.
இயேசு சுவாமி கெஞ்சி கேட்கிறே, பாவியேனை கைவிடாமல் சேர்த்து கொள்ளுமே. ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே சாட்சியாக வாழ முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும், மரண பயமில்லாமல் சாவை சந்திக்க முடியும். இந்த பலனை நாம் பெற்றிருக்கிறோமா? ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே வரங்களை காட்டிலும் உம்மோடு வாழுகிற நித்திய பேரின்ப பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த நிலையான வாழ்விற்கான இந்த 3 முக்கியமான பலன் எனக்கு வேண்டும். என்னை பலப்படுத்தும் என்று தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, சாட்சியாக வாழ பலன் தாரும். என்னுடைய ஆத்துமாவை அழிக்க நினைக்கிற சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும். சாவின் மூலமாக கடவுளுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிற தைரியத்தை தாரும். தாழ்மையோடு மன்றாடுவோம். பலப்படுத்துகிற பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த பெந்தைகோஸ்தே திருநாளிலே உம்மை ஆராதித்திருக்கிறோம் சாமி. உம்முடைய வசனங்களை தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்பதை உம்முடைய வேத வசனங்களின் துணையோடு நாங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். நாங்கள் சாட்சியாக வாழ பலன் தேவை. இந்த உலகத்தில் எங்களை அழிக்க நினைக்கிற சாத்தானுடைய சத்துவங்களை எதிர்க்கிற பலன் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, சாவின் மூலமாக உம்மோடு உம்முடைய ராஜ்யத்திலே பங்கடைவோம் என்கிற நிலையிலே எந்த நேரமும் ஆயத்தமாயிருக்கிறதற்குரிய மரண பயமற்ற பலன் எங்களுக்கு தேவை. ஆண்டவர், எங்களை தூய ஆவியானவர் மூலமாக பலப்படுத்துவீராக, பக்குவப்படுத்துவீராக, பாதுகாப்பீராக என்று தாழ்மையோடு கூட மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காணொலியின் தொழுகையிலே எங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற திருச்சபையின் பிள்ளைகள், ஆங்காங்கே இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் தூய ஆவியானவருடைய பலனை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய தேசத்தில் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிற பெருந்தொற்றின் பாதிப்புகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து ஆண்டவரை அவற்றிலிருந்து விடுதலையை வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம் சாமி. தேசத்தின் ஜனங்களுக்கும் உலகத்தின் ஜனங்களுக்கும் கடவுளுடைய இரக்கங்கள் தேவை. அறிமுகமானவர்கள், எங்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்று பலர் இந்த வியாதியினாலே மர்மைக்குள்ளே பிரவேசித்து கொண்டிருக்கிறார்கள் சாமி. மரண கண்ணிகளினாலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை எங்கள் ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே மறைத்து கொள்வீராக. ஆண்டவரே, மரண காயங்களினாலே சமாதானம் இழந்திருக்கிற ஏராளமான குடும்பங்கள் உண்டு. ஆண்டவரே, மரண பயத்தினாலே வியாதியோடு கூட இருக்கிற பலர் உண்டு சாமி. இந்த வியாதி எங்களை பற்றி கொள்ளுமோ என்கிற அச்சத்தோடு இருக்கிறவர்களும் உண்டு. கடவுளுடைய ஆற்றலால் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படட்டும் சாமி. ஆண்டவரே, பாதுகாக்கிற பணியில் ஈடுபடுகிற மருத்துவர்கள், தாதியர்கள், சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை பழுவி நிமித்தமாக மன உளைச்சலோடு சரீர பலன் குறைந்து
தம்முடைய பிள்ளைகளில் பலர் இருந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிகிறீர். கடவுளுடைய இரக்கங்கள் கிடைக்கட்டும் சாமி. ஆண்டவரை, இந்த பணிவிடையின் நிமித்தமாக தொற்று நோய்க்கு ஆளாகி இருக்கிற பலரை நாங்கள் செய்திகளிலே கேள்விப்படுகிறோம். கடவுளுடைய இரக்கங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கும் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் மன்றாடுகிறோம். நேர்த்தியாய் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, திருச்சபையின் குடும்பங்களையும் இந்த தொழுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய அன்பு கரங்களிலே தருகிறோம். ஒவ்வொருவரையும் உன்னதமான உம்முடைய கரங்களுக்குள்ளே எங்கள் ஆண்டவர் மறைத்து பாதுகாத்து கொள்வீராக என்று மன்றாடுகின்றோம். ஆண்டுடைய பரிசுத்தமான பாதுகாப்பை வாஞ்சிக்கிறோம். சாட்சியாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து இந்த ஒரு வாரத்தை நாங்கள் செலவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய நாமமே மகிமைப்படட்டும் சாமி. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசு இரட்சகர் மூலமே வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். பரமண்டலத்திலுள்ள பானோர் நீங்கள் பக்தியாய் இந்த பூமி எங்குமுள்ள மண்ணோர் நீங்கள் களிப்பாய் துதியுங்கள் பிதாசுதன் ஆவியை. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பலப்படுத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.